வணக்கம். நான் தான் உங்க மதன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வெளில என்ன பார்க்க போனோம்னா, இங்கே ஹைவேல இருக்க மாதிரி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைவேல தான் இருக்கும். ஆனால் பைக் வித்துட்டியா மதன்னு கேட்டிங்கன்னா, பைக்லாம் விற்க கிடையாது. இது நம்ம பையன் பைக் தான். வேலைக்காக எடுத்து வந்தேன். சரி அப்படியே ஒரு வீடியோ பண்ணிடலான்ட்டு ரெண்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்மெட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர் இந்த ஹெல்மெட்டை வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹெல்மெட் ஒரு ரிவ்யூ தான் பார்ப்போம். மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது அதுக்கு முன்னாடி புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் ஆள் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விஷயம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்குவாட் அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னு இன்ட்ரோலே பார்த்துட்டு வந்துருப்போம். இன்றைக்கான கண்டென்ட் என்னன்னா, நம்ம ஹெல்மெட்டோட நம்ம ஹெல்மெட்டோட ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். ஒரு 10,500 கிலோமீட்டர் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதோட ஆனஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். நம்ம ஆக்ஸார் ஹெல்மெட் வச்சுருக்கோன்னு தெரியும், வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஆக்ஸார் ஹெல்மெட் லுக் வைஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, நம்ம ஆக்ஸார் ஹெல்மெட் பார்த்திங்கன்னா நல்லா லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராஃபிக்ஸாக இருக்கும். நல்ல கிராஃபிக்ஸாக இருக்கும். அண்டு சம்திங் எழுதியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஸார் ஹெல்மெட்டில் எல்லாத்துலேயுமே ஆக்ஸார் ஹெல்மெட்டே நல்லா தான் இருக்கும். எல்லா டிசைனுமே நல்லாயிருக்கும். அடுத்து ஸ்பாய்லர்ஸ் ஹெல்மெட்டில் ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட லுக்கே ஒரு தனியாக தெரியும். ஸ்பாய்லர்ஸ் லுக்குக்கு மட்டும் யூஸ் ஆகிறதில்ல, இந்த விண்ட்பிளாஸ்ட்லேருந்தும் நமக்கு யூஸ் ஆகும் ஸ்பாய்லர்ஸ். அதுக்கப்புறம் வைசரை பற்றி முக்கியமாக பேசி ஆகணும். வைசர்ஸ் நான் இது வரைக்கும் ஆக்ஸார் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணது பெஸ்ட்டு வைசரு, தரமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்க்ராச்சர்லெஸ் அண்டு உள்ள ஆன்டிஃபாக் வைசர் தான், டியூயல் வைசர் தந்துடுறாங்க. உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட் வைசர் அவுட் வைசர் நல்லா இருக்குது கிளியராக. வேறு வைசரே போக தேவையில்ல, நான் வேறு வைசரே போகல. ஆன்டி ஸ்க்ராட்ச்னு சொல்கிறாங்க, ஆனால் ஸ்க்ராட்ச் லைட்டாக ஆகுது. ஃபாக் ஃபில்ம் ஒன்றுமே சொல்ல தேவையில்ல. உள்ளே நீங்களே ஓட்டியிருக்கேன், மலையிலே ஓட்டியிருக்கேன், அவ்வளோவா எனக்கு ஃபாக் அடிக்கல உள்ள. அடுத்த பேடிங்ஸை பற்றி பேசி ஆகணும். நம்ம பேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே வாட்டி தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். என்ன ரிமூவ் பண்ணி மாட்டுறப்ப மற்றபடி ஈஸியாக தான் இருக்குது. மாட்டி தான் பழகிக்கணும் போல். இதோட லாக் பற்றி பேசி ஆகணும். நமக்கு மிச்சம் ஸ்டட்டு அதில் வர மாதிரி உங்களுக்கு இப்போ கிளிப் லாக் இல்லை, இது ரிங் லாக்கு. உங்களுக்கு ட்ராக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்போதைக்கு நமக்கு ரோட் லைஃபுக்கு உங்களுக்கு ஹெல்மெட் பறக்காது, விண்ணில் ஷேக் ஆகாது, நமக்கு நல்ல பெனிஃபிட் தான் அது. ஆனால் கொஞ்சம் அது மாட்டி பழகிற வரைக்கும் கஷ்டம், மாட்டி பழகிட்டா ஈஸியாக இருக்கும். இந்த ஹெல்மெட்டோட வெயிட்டு தான் பேசணும். இந்த ஹெல்மெட்டில் இருக்க ட்ராப் பேக்கே பார்த்தீங்கன்னா வெயிட்டு தான். வெயிட்டு எப்படியா இருந்தாலும் ஹெல்மெட்டே 1.5 kg கிட்டே வந்துடுது. அது இல்லாமல் கேமரா அதெல்லாம் மாட்டுறப்ப பார்த்தீங்கன்னா 2 kg வந்துடும் போல் ஹெல்மெட்டு. நம்ம சும்மா சாதாரணமெல்லாம் யூஸ் பண்ண முடியாது போல். கேமரா மவுண்ட் பண்ணிட்டு ஓட்டினோம்னா எப்படியா இருந்தாலும் 100 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு நெக் பெயின், ஷோல்டர் பெயின்லாம் வந்துடுது. ஹெல்மெட் மட்டும் ஓட்டினா கூட போக பழகிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பழகிக்கும். எப்போயாவது தான் ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன், லாங் ரைடுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், லோக்கலில் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா இந்த ஹெல்மெட் ரொம்ப கஷ்டம். ஆக்ஸாரில் எல்லாமே வெயிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்மெட்டுமே வெயிட்டாக தான் இருக்கும். மற்றபடி வேறு இதுதான் மெயின் திங்கு. ஒரு ஹெல்மெட் வாங்கணுன்னா இதுதான் பார்ப்பாங்க, லுக்கும் பார்ப்பாங்க, உள்ள பேடிங்ஸும் பார்ப்பாங்க. அண்டு ஆக்ஸாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிங்ஸும் தனியாகவே அவைலபிள் இருக்குது. SML வரைக்குமே அவைலபிள் இருக்குது சைஸு. அதனால் நமக்கு பேடிங்ஸ் கிழிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பேடிங்ஸ் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அதனால தான் ஆக்ஸார் வந்தது. நான் ஆக்ஸார் ஏன் போனேன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் தான் மெயின். உங்கள்கிட்ட அப்போ அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏஜிவி போயிடுங்க. 10,000 அப்போது பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏஜிவி போகிறது பெஸ்ட்டு. இதோட இல்லை எனக்கு 6 இல்லை 7Kக்குள்ளே தான் இருக்குது பட்ஜெட்னா நீங்கள் தாராளமாக ஆக்ஸார் வரலாம். ஆக்ஸார் விட்டு வேறு பிராண்டு போகிறது வேஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்குவாட், முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ண ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடிச்சு ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்கேன். ஓனர்ஷிப் ரிவ்யூன்னு வருது. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துடுங்க. ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுத்துருக்கு, கோப்ரோ ஃபஸ்ட் ஃபோட்டோ வ்ளாக் கொடுத்துருக்கு, நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய பேர்த்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ணிடுங்க.
மறக்காமல் நீங்கள் வேறு என்ன ஹெல்மெட் நீங்கள் அடுத்து நீங்கள் வாங்க சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு நான் அடுத்து ஏஜிபி போகலான்னு இருக்கேன். உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் தெரிவிச்சிருங்க. ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ இங்கே என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆள போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும்.